கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியானம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஒரு பாட்டிலில் 100 கருப்பெரும்பையும் 100 சிவப்பெரும்பையும் ஒட்டுக்கா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இந்த எறும்புகள் என்ன பண்ணுச்சான், அமைதியாக அதனுடைய வழியில் ஒருவன் பின் ஒன்றாக நல்லா சமாதானமாக போய் கொண்டு இருந்துச்சான். திடீர்னு ஒரு நபர் என்ன பண்ணாங்களாம், எடுத்து அந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணி விட்டாங்களாம், நல்லா குலுக்கி விட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த கருப்பெரும்பு நினச்சிதான், இந்த சிவப்பு எறும்பு நம்ம மேலே விழுந்து நம்மளை கொல்றதுக்கு வருது அப்படின்னு நினச்சிச்சான். சிவப்பு எறும்பு நினச்சிதான், கருப்பு எறும்பு நம்மக்கிட்ட சண்டைக்கு வருது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அந்த எறும்புகள் எல்லாம் செத்து போயிடுச்சாமாங்க. அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கணவர் மனைவி பிள்ளைகள்னு சொல்லி நம்ம சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருப்போம். திடீர்னு நம்ம வாழ்க்கையை யாராவது வந்துட்டு குலுக்கி ஷேக் பண்ணி விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, இந்த குடும்ப நபர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு நமக்குள்ளேயே வந்துட்டு சண்டை போட்டு நம்ம வந்துட்டு அந்த சமாதானத்தை இழந்துருவோம் பார்த்துக்கோங்க. அதனால் ஒன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஞானமாக செயல்படணுங்க. இந்த சண்டைக்கு பின்னாடி காரணம் என்ன, எந்த பிசாசுடைய கிரியைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம ஏசப்பாவின் இடத்துல அதற்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணுங்க. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, விவாதத்தை ஆர்கியூமெண்ட்டை நம்ம வந்துட்டு விரும்பக்கூடாதுங்க. நம்ம வந்துட்டு சமாதானத்தை தெரிந்து கொள்கிறவங்களா இருக்கணும். ஸோ நம்ம ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் குடும்பங்களில் சண்டையை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை, சண்டையின் ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா. சண்டைக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டவரே காரியங்களை காரணங்களை அறிந்து கொண்டு ஞானமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே சமாதானத்தை தெரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்கன்னு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் நாங்கள் அடித்து கொள்ளாதபடிக்கு ஏசப்பா இந்த ஞானத்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.